சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. என்ன இதெல்லாம்? கோட். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க பிஜே சங்கர். இன்னைக்கான கருத்து கற்பூரம் போறதுக்கு முன்னாடி எங்கடா மைக்க காணுமேனு நீங்க கேட்கறது என் காதுல கேட்குது. வாழ்க்கை தான் கொடூரமா கொச்சல் கொடுக்குதுன்னா மைக்கும் மனசாட்சி இல்லாம கொச்சல் கொடுக்குது. என்ன பண்றது, ஒரு 2 மாசத்துக்கு இப்படி தான் அது ரிப்பேர் ஆகி போச்சு. இன்னைக்கான கருத்து கற்பூரம் என்னன்னா, பொண்ணுங்க போற வலையிலும் தட்டுல வைக்கிற தொகையிலும் ஒரு வகையில ஒண்ணுதான். வலையில போட்டா சத்தம் வரும், தொகையில பூசன் தட்டுல இல்லனா சத்தம் வரும். அதாவது நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, சாம்பார் சாதத்துக்கு சைடிஸா அப்பளம் தரலன்னா ஆத்திரம் வர மாதிரி புருஷனுக்கு துவையல் வைக்கலாம் தொண்டில இருந்து கொடூரமா ஒரு சத்தம் வரும். இது கருத்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இது கருத்து இல்ல அப்படின்னு நினைச்சாலும் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. எப்பயும் போல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காப்பி கேட் சாங் தான் பார்க்க போறோம். அதாவது இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு அங்க இருக்கிற இஞ்சியை தூக்கி இடிச்சு நமக்கு காரம் புளியெல்லாம் கலந்து கோல்மாலா ஒரு குழம்பு கொடுப்பாங்க. அந்த கோல்மால் குழம்பு தான் பார்க்க போறோம். அதாவது காப்பி கேட் சாங் தான் பார்க்க போறோம். முன்னாடி சொல்லிட்டேன், திருப்பி எதுக்கு இது சொல்றேன் எனக்கே தெரியல. எதுக்கு இந்த டெஃபினிஷன்? சரி ஓகே, ஓவரா பேசாம வாங்க வீடியோல போயிடலாம். வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்பயும் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற காப்பி கேட் சாங் என்னன்னா, நம்ம தலஜித்து முகோரி படத்துல முக்காவாசி உடம்ப துப்பட்டாவால மூடி டூயட் பாடிட்டு இருப்பாரு. அதை பாக்குறப்போ 10 வயசு பையன் பவர் ரேஞ்சரை பாக்குற மாதிரி விடாம பார்த்துட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். இந்த படத்துக்கு நம்ம தேனிசை தான் மியூசிக் போட்டு மிராக்கல் பண்ணியிருப்பாரு. நம்ம தேனிசை தென்றல் தேவா இந்த சாங்குக்கான எசன்ஸை எங்கிருந்து எடுத்திருக்காருன்னா, பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் அங்கிருந்து பேட்டரி கலட்டி நமக்கு சார்ஜ் போட்டிருக்காரு. இது அது இல்ல. இந்த சாங்கோட ஃபுல் வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போற காப்பி கேட் சாங் என்னன்னா, பல்சருக்காக பல வாட்டி பொல்லாதனம் போட்டு பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு பல்சரை பலன்னு காட்டியிருப்பாங்க. தனுஷையும் சைடு ஹேர் வச்சுன்னு சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸ்கிரிப்டில் இல்லாதெல்லாம் பேசி விட இஷ்டத்துக்கு. சாயங்காலம் சன் மியூசிக்கில் மின்னல்கள் கூத்தாடம் போட்டாலே போதும், வாயில மிக்சரை போட்டுக்கிட்டு மிக்சியில் ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டு ஆறாமரை அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த அளவுக்கு ஆட்டு கேட்ட ஒரு பாட்டு போடு, அந்த வரைக்கும் வாயில வந்து அச்சு விடு. நம்ம ஜிவி பிரகாஷ் இந்த சாங்குன்ற சைக்கிளுக்கு பெடலை எங்கிருந்து பெரட்டியிருக்காருன்னா, எக்கான்லேருந்து எடுத்து எடிட் பண்ணி நம்மளை மறுபடியும் ஏங்கி பார்க்குற அளவுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம ஜிங்கிலிகா ஜிவி. இது அது இல்ல. இந்த சாங்கோட ஃபுல் வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போற காப்பி கேட் சாங் என்னன்னா, இந்த படத்துல ஒரு காமெடியும் சரி பாட்டும் சரி பட்டையை கிளப்பிருச்சு. முக்கியமா இந்த படத்துல ஒரு பாத்தா கேரக்டர் பாறாங்கல் மாதிரி கதையில உட்காரலன்னா படமே ஓடி இருக்காது. இது எங்களுக்கே தெரியும்டா ப்ளூ ட்ரெஸ் போட்ட பூதம் அப்படின்னு நீங்க சொல்றது என் காதுல கேக்குது. சரி ஓகே, கண்டென்ட் உள்ள போயிடலாம். நம்ம ஹாரிஸ் இந்த படத்துக்கு போட்ட பாட்டு என்னமோ பாட்டி வீட்டுல கொடுக்குற பாயாசம் மாதிரி பக்கவா தான் இருக்கும். ஆனா அந்த பாயசத்துக்கான சுகர தலைவன் எங்க இருந்து சுட்டுருக்கான் தெரியுமா? ஹிட் யூ வித் த ரியல் திங். அந்த ரியல் திங்ல இருந்து ரிப்பேர் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரு நம்ம ஹாரிஸ். ஒரு தேவதை வந்து போகுதே இந்த வழியில். இது அது இல்ல. இந்த சாங்கோட ஃபுல் வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போற காப்பி கேட் சாங் என்னன்னா, நம்ம அண்ணன் அனிருத்து எப்பயும் தமிழ் டான்ஸுக்கு தான் விபூதிய, வீட்டுல விசேஷம் வந்தா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி விபூதிய விடாம அடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தேக்க ஆரம்பிச்சிட்டாரு விபூதிய. அண்ணன் எப்பவுமே இங்கிலீஷ் சாங்ல மட்டும் தான் கை வைப்பாரு. ஆனா இப்போ ஆல்பம் சாங்லயே ஆட்டையை போட ஆரம்பிச்சிட்டாரு. இது அது இல்ல. இந்த சாங்கோட ஃபுல் வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போற காப்பி கேட் சாங் என்னன்னா, இந்த படத்துல பெரிய பட்டாளம் இல்லைன்னா கூட பட்டி தொட்டிலாம் போய் பாட்டில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க வரைக்கும் இந்த படத்துல காமெடியில இருந்து சாங் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல காதல்ன்ற கண்டென்ட்டை கடப்பாரையும் களிமண்ணையும் வச்சு கட்டல, கம்பியும் சிமெண்ட்டையும் வச்சு கான்கிரீட் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு காதல்ன்ற கண்டென்ட்டை ஸ்ட்ராங்கா காட்டியிருக்காங்க. சரி ஓகே, இந்த பாட்டம் நான் காட்ட போற பாட்டம் ஒரே மாதிரி இருக்கு ஆனா இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஒரே மாதிரி இல்லைனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரே மாதிரி பேசுறிய வைக்கமா இல்ல? இது அது இல்ல.
இந்த சாங்கோட ஃபுல் வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே மக்களே, இதுதான் தமிழ் சினிமாவில் நான் கண்டுபிடிச்ச காப்பி கேட் சாங்ஸ். இதை தாண்டி நீங்களும் ஏதாச்சும் தமிழ் சினிமாவில் காப்பி கேட் சாங்ஸை பார்த்துருந்தா அதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் பிஜே சங்கர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வர மக்களே, பாய்.